அனைவருக்கும் மாலை வணக்கம். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் தமிழின் வெளிச்சம். வீதி 49, உலா 3. இலக்கிய வீதி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து நடத்தும் ஓவிய கவிஞர் மலர்மகன் ஐயாவின் நூல்கள் வெளியீட்டு விழா இந்த இனியவன் தாராபாரதி அரங்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிகழவிருக்கிறது. இலக்கிய வீதியின் துணைத் தலைவர் திரு ப. பத்ரிநாராயணன் அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக விழா தலைமையேற்கும் ஐயா திரு பத்மபூஷன் நல்லி குப்புசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ஆவணப்படை இயக்குனர் எஸ். ராஜகுமாரன் ஐயா அவர்களை, அடுத்ததாக கவிஞர் மு. முருகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக முனைவர் திருமதி உலகநாயகி பழனி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இலக்கிய வீதியின் துணைத் தலைவர் திரு ப. பத்ரிநாராயணன் அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது நிகழ்ச்சியிலேயே அப்படியே நிரலூரில் இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நிரலுரை செய்கிற நண்பர் கவிஞர் சஞ்சீவி மோகன் அவர்கள் இலக்கிய வீதிக்கு புதியவர் அல்ல. இங்கு புதிதாய் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்களுக்கு அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு மட்டும். காக்கை கரைந்தாலே விருந்தினர்கள் வருவார்கள் என்று சொல்வார்கள். இவர் அந்த இதற்கு நிகழ்ச்சிக்கு ஏற்ப ஒரு சில வரிகள், காக்கை கரைந்தால் கரையாதே காக்கையே அரிசி பானை காலி என்று எழுதியிருக்கிறார். பளிச்சென தாக்கும் இன்னொரு ஹைக்கூ, இப்போது தொடலாம் ஆண்டையின் பிணம். இப்படி இலக்கிய வீதியினுடைய ப்ராடக்ட்ஸ் நிரலுரை செய்ய வந்திருக்கிறார். இவர் கிராமத்து காற்று என்கிற கவிதை நூலையும் வெளியிட்டிருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். அன்புக்கு ஓர் கடிதம். இனியவன் வாசுகிக்கு எழுதிய கடிதம். கடிதத்தில் அன்பு கட்டளைகள் பல. அதில் ஒன்று இன்று நிறைவேறுகிறது. மார்ச் 2023க்குள் கவிஞர் மலர்மகன் நூல்களை வெளியிட வேண்டும் என்பது கட்டளை. எங்கள் பயணம் மெல்ல நகர்கிறது என்றாலும் உறுதியாய் நகர்கிறது என்பதில் மகிழ்ச்சி. தன் தம்பியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டிய இவர் தன் திறமைகளை அடக்கி வாசித்தவர் இன்று சில நூல்களை வெளியிட, இனியவனும் தாராபாரதியும் நிம்மதியடைய பெரும் மகிழ்ச்சியில் உங்களை வாழ்த்த இனியவன் தாராபாரதி அரங்கமாக எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் பத்மபூஷன் நல்லி குப்புசாமி அவர்கள் இனியவன் பால் மிகுந்த அன்பும் மரியாதையும் உடையவர். இலக்கிய வீதி இனியவன் என்று சொன்ன உடனே எப்படிமா எக்கடா அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் எங்களை உண்ணும் வழி நடத்தி கொண்டிருக்கிற அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அரங்கேற்றத்தை அரங்கேற்றம் செய்ய அமுத சுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். உத்தமர் ஓமந்தூரார் நூலை வெளியிட ஆவணப்பட இயக்குனர் திரு எஸ். ராஜகுமாரன் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
அவர் ஓமந்தூராரை பற்றிய ஆவண ஒளிப்படம் எடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் இன்னும் ஓர் ஆவணம் என சொல்ல இங்கே வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வளையும் நேர்கோடுகள் என்னும் ஹைக்கூ கவிதை நூலை பற்றி ஹைக்கூவின் உச்சத்தில் இருக்கும் எங்கள் அன்பர் ஊடகவியலாளர் இந்து தமிழ் திசை கவிஞர் முருகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். இவரை நாங்கள் தம்பதியராய் அறிவோம். வெண்ணிலா முருகேஷ் இப்படித்தான் அமைப்பு அறிய துவங்கியது. இன்று அவர்கள் மக்களும் நல்ல நிலையில் பெரிய பங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த வளையும் நேர்கோடுகள்னு சொல்லும்போது மனசில் ஓடிட்டு இருந்ததை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த காலத்துலலாம் இந்த புயல்கள் வந்தால் ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசை நேர்கோடில் தான் போகும். ஆனால் இன்றைய புயல்கள் யூட்டர்ன் அடித்து போயிடுது. அதில் இவர் வளையும் நேர்கோடுகள் பற்றி பேச வந்திருக்கிறாங்க. அடுத்தது விழிகள் பதிப்பாக உனக்கென்றோர் நாட்காலி என்னும் தன்னம்பிக்கை கவிதை நூலை அறிமுகப்படுத்த உறவு சுரங்கத்தின் தலைவர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னாக்கா, என்னுடைய பள்ளி மாணவர்கள் இவர்களுக்கு கல்லூரி மாணவர்களாக வரும்போது என்னை வந்து மறுபடியும் சந்திப்பார்கள். யார் எப்படி என்னான்னு கேட்கும்போதெல்லாம் அவங்க பாடம் நடத்துகிறத பற்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ப்ரெசன்டேஷன், அவங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கை, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய அந்த ஆளுமைகளை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க. பாரதி கண்ட புதுமை பெண் போல பாரதியார் சங்கத்துக்கும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேரையும் சொன்னால் நேரமாகிடும். இருந்தாலும் ஒரு சிலரை பற்றி மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். கம்மன் கழக செயலாளர் சாரதா நம்பியாரூரன் உள்ளிட்ட கம்மன் கழக தோழர்கள், பொருளாளர், அவங்களுடைய துணைவியார் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு பேராக சொன்னாக்கா நேரம் ஆகிடும். எல்லாரையும் வருக என வரவேற்கிறேன். கவிஞரை பற்றி தன் துணையை முக்காலும் அவளே என்று பாடிய கவிஞர் இன்று அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை என்று பாடுகிறார். தன் படைப்புகளை எல்லாம் தன் கண்ணம்மாவுக்கே சமர்ப்பிக்கிறார். அது அந்த காலத்துலேருந்து வருது. மாமா மாமா அப்படின்னு தான் பாடணும். கண்ணம்மா மலர் மகனுக்கு ஓர் விண்ணப்பம். கவிஞர் எழுதிய பல நூல்கள் பிரசவிக்காமல் இருக்கிறது. அவற்றையும் பெற்றுத்தாருங்கள். கண்ணம்மா மலர்மகன் அவர்களை வருக, இன்று நூல்களை பெறுக. ஒவ்வொரு வாட்டியும் மழை வந்து பயமுறுத்திகிட்டே இருக்கும். அதையெல்லாம் மீறி நீண்ட தூரத்திலிருந்து சிரமங்களை எல்லாம் ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற எல்லோரையும் அவையினரையும் எல்லோரையும் வணங்கி நன்றி பாராட்டி வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. இலக்கிய வீதி இனியவன் என் அண்ணன். அண்ணனுக்கு பிடிக்கும் இடைச்சிறைகள் என்பது. எந்த நிகழ்ச்சியிலுமே இடைச்சிறைகள் செய்வது அவருக்கு ரொம்ப பிரியம். மகளும் நானும் சேர்ந்து திட்டுவோம். திட்டை வாங்கி கொண்டே அவர் தொடர்ந்து அந்த வேலையை செய்வார். அப்படி நான் இங்கே இடைச்சிறைகளாக வந்து நிற்கிறேன்.
இவர்கள் 2 பேருமாக சேர்ந்து எங்கே என் துணைவியாரை பாராட்டாமல் விட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. அடுத்த வேலைக்கு போனால் கிடைக்கணும் இல்லைக்கா. ஆகையினாலே நான் என் மனைவியை பற்றிய ஒரு கவிதையை சொல்லி அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு முன்னால் இன்று நூல்களை வழங்க வந்திருக்கிறவர், நூல்களை வாங்க வந்திருக்கிறவர் 2 பேரையும் நான் இங்கே கொஞ்சம் முன்னிட்டு அவருக்கு ஒரு 3 நிமிஷம், இவருக்கு ஒரு 2 நிமிஷம். ஐயா அவர்கள் எங்களுக்கு இலக்கிய வீதியில் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெரியும். ஐயாவினுடைய வெற்றியின் வரலாறு காஞ்சிபுரத்திலே இலக்கிய வீதியில் வெளியானது. இன்று இலக்கிய வீதி நூல்களை அவர் வெளியிட வந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். 9/11/25 86 கண்டார். பார்க்க தெரிகிறதா? ஒரு பட்டின் வரலாறு முகத்தை பார்த்தால் தெரிகிறதா? 86 அப்படி ஜோதிமயமாக விளங்குகிறார். இந்த வெள்ளுடை வேந்தரை வரவேற்கிறேன். இவருக்கு அக்கா 16/12/84 உங்கள் நூல் உட்லண்ட்ஸில் வெளியிட்டோமா? அன்றைய தினம் ஐயாவுக்கு ஒரு பாராட்டு வாழ்த்து கொடுத்தோங்க்கா. அதை இன்றைக்கு படிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். 41 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு சென்னை உட்லண்ட்ஸில் வழங்கப்பட்ட இலக்கிய வீதி வாழ்த்தினை உங்களுக்கு மறுவாசிப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பூமாலை சூட்டினால் பூமாலை மறுபடியும் சூட்ட முடியாது. ஆனால் இந்த பாட்டென்னும் பாமாலை எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம். திருக்குறள் படிப்பது போல திருமிகு நல்லி குப்புசாமி அவர்களுக்கு இலக்கிய வீதி 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் இப்போது 49வது ஆண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்று வெளியிட்ட நியூ உட்லண்ட்ஸில் பாரத நாட்டில் நல்ல பட்டெங்கே கிடைக்கும் சொல்லும், பாரத நாடும் பாரும் நல்லிதான் என்று சொல்லும். தம்பி தாராபாரதியனுடைய வரிகள், வைர வரிகள். ஆரணி காஞ்சிப்பட்டு அமெரிக்கா உடுத்தி கொள்ளும், காரணம் நல்லி உங்கள் கைவண்ணம் நெஞ்சை அள்ளும். பிழைப்பென்று கருதிடாமல் பெருந்தவமாகச் செய்தீர், உழைப்பினால் கிடைத்த செல்வம் ஊக்கத்தால் வெற்றி பெற்றீர். எத்தனை பட்டிருந்தும் எளிமையை உடுத்தி கொண்டீர். இவரை எந்த அவையில் வந்தாலும் நான் கூப்பிடுறது பருத்தி உடுத்திய பட்டு மனிதர் என்று இவரை பாராட்டுவது உண்டு. நான் ஒருமுறை இவரை பட்டினத்தார் என்று சொன்னபோது பக்கத்தில் இருந்தவர்கள் மிரண்டார்கள். பட்டு இனத்தார் பட்டினத்தார் தானே என்றபோது கையில் கரும்பெங்கே என்றார்கள். அவரை பேச விட்டு பாருங்கள், கரும்பு சாராக வழியும் என்று. அப்படியான மிகப்பெரிய ஆளுமை என்னுடைய நூல்களை வந்து வெளியிடுவது பெருமதிப்பையும் மகிழ்ச்சியும் எனக்கு அளிக்கிறது. அத்தனை செல்வம், எத்தனை பட்டிருந்தும் எளிமையை உடுத்தி கொண்டீர், அத்தனை செல்வம் வந்தும் அடக்கத்தை தரித்து கொண்டீர். பெருந்தனக்காரர் வள்ளல், பெருந்தன்மை, தானமாக தரும் தனம் கணக்கு பார்த்து அந்த தர்ம தேவதை மலைப்பாள். இவருடைய தர்மத்தை வள்ளல் என்று தானே நாம் அனைவரையும் பாராட்டுகிறோம். இதுவரை பட்டு நூலில் எண்ணற்ற ரகங்கள் தந்தீர், புது ரகம் ஏட்டில் இன்று புத்தகம் நெய்து தருகிறீர்கள். ஏற்கனவே 49 புத்தகம் எழுதியிருக்கார். பட்டு நிறுவனங்களினுடைய மேலாண்மை தொழில், இந்த அமைப்புகளிலே எல்லாம் வந்து தலைமை வகிக்கிற தொழில். 1000 தொழில் இருந்த போதும் கூட எப்படி ஓய்வின்றி 49 நூல்களை எழுதினார். போன 9/11/2025 86வது பிறந்த நாள் அன்று 10 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆக மொத்தம் 59 நூல்களை வெளியிட்டிருக்கின்ற சாதனை மனிதர். ஒரு 4 நூல் வெளியிட மாட்டாரா? உலகத்து வீதிதோறும் உமக்கென்று கிளைகள் உண்டு, உலகத்து வீதிதோறும் உமக்கென்று கிளைகள் உண்டு, எந்த நாட்டில் போனாலும். ஆனால் இலக்கிய வீதி தன்னில் உமக்கு என்றுமோர் கிளை உண்டு. நீங்கள் ஓய்வாக இலக்கிய ஓய்வு வேண்டுமென்றால் இந்த கிளையில் வந்து அமரலாம். என்றைக்கும் இந்த இலக்கிய வீதி உங்களுக்காக திறந்திருக்கிறது என்பதை சொல்லி கொடுக்க போகிற நீங்களை சொன்னாங்க, வாங்க போகிறவங்க சொல்லாமல் விட்டா கோச்சிக்க மாட்டாங்களா? மனைவி, இனிய மனைவி, நீதான் இன்னொரு நான், நிறம் தீட்டிய என் நிழல், நீதான் எனக்கு எழில், தனிமரமான என்னை தோப்பாக்கிய துணைவி. சார் சிங்கிளாக நின்று சார் என் கதை என்ன ஒன்று. இன்றைக்கி 17 பேர் சார், 4 பிள்ளை, 3 பிள்ளை, ஒரு பெண்ணு, 7 பேர குழந்தைகள், 4 மருமக்கள்.
17 பேர் சார் எங்களோட சேர்த்து. இப்படி தனிமரமான என்னை தோப்பாக்கிய துணைவி, என் காதல் மரம் நீதான் என் காவல் மரம். நான் உனக்கு கழுத்தில் தான் தாலி கட்டினேன், நீ மானசீகமாக என் மனசுக்கே மங்கள சூத்திரம் கட்டினாய். நன் மனைவியே, என் நாட்குறிப்பு பதிவேடு நீ. நான் யார் என்பதற்கு ஆட்குறிப்பு வழங்குகிற அதிகாரி நீதானே. என் மீது குற்றம் குறைவில்லை, ஆனாலும் என் குற்றம் குறையில்லை என்று குறையோடு என்னை அங்கீகரிக்கின்ற கோமகளே, நானும் மதிப்பு தான் என் மதிப்பு என்று சொல்வேனே தவிர அவமதிப்பு உனக்கு ஏற்பட இடம் கொடுக்க மாட்டேன். சுற்றங்களிடமும் உன் சுற்றங்களிடமும் என் குற்றங்களை பந்தி வைக்காத என் பத்தினி நீ, என் துயரங்களிலும் என் உயரம் குறையாமல் பார்த்து கொள்ளுகிறவள், என்னை முந்தி வைக்கிற பதிவிரதை, உணர்வற்ற உயிர் தோழி. அன்பே, நான் உன் அடக்கம், என் ஐம்புலன் நீ என்பதனால் நான் உன் புலனடக்கம் என்பதனால் என் மீது புலன் விசாரணை நீ வைத்ததில்லை. எல்லா பத்திரிகையும் வாசிக்கிற நீ ஒரு பத்திரிகையை மட்டும் வாசிப்பதே இல்லை, என் மீது குற்றப்பத்திரிகை. கணவனை பற்றிய கருத்து கணிப்பின் கம்ப்யூட்டர் மனைவி, என்னை பற்றிய பிழையில்லாத பிரிண்ட் அவுட் நீதான். சம்சாரம் நீ என் சாஃப்ட்வேர், ஆனால் என் மவுசு உன் கையில். எப்போதும் உனக்கு பிடித்த சேனலாகவே என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறாயே. வாங்க, திருப்பூராருக்கு வணக்கம். வரணும். அடியே நான் இதை முடிச்சிட்டேன். அடியே நான் உன் கையடக்க பதிப்பு உங்களுக்கு சரி. அடியே நான் உன் கையடக்க பதிப்பு. ஆம், உன் கையளவும் என் இறை பையளவும் ஒன்று. போதுமா என்று நீ கேட்டதுமில்லை, இன்னும் கொஞ்சம் போடுமா என்று நான் வேட்டதுமில்லை. அவ்வளவு கச்சிதம். இப்படி என் வயிற்றின் அளவு பார்த்த என்னை நீ உளவு பார்த்ததே இல்லை. அவ்வளவு நம்பகம். ஆம், அப்படி கரையில்லாத வெள்ளங்கி நான், வெள்ளந்தி நீ. அடியே உன்னை பொன்னே போல் போற்றுகிறேன். பொன் என்பதனால் சில நேரம் உரசி இருப்பேன், சின்ன சேதாரம் நிகழ்ந்திருக்கும், என்றாலும் அதை என் செய்கூலி சரி செய்திருக்கும். மனைவி நீ தாய்க்கு பின் தாரம். என் தாய் தாலிக்காக என்னை பெற்றாள், நீ எனக்காக தாலியை பெற்றாய். தாய் என்னை மடியில் சுமந்தாள் என்றால் நீ என்னை மனதில் சுமந்தாள் அல்லவா. ஞானம் சேர்த்தவள் என் தாய் என்றால் எனக்கு மானம் சேர்ப்பவள் நீ அல்லையா. பாரதி சொல்வது போலே, தாயின் தொப்புள் கொடி உறவு நான், என் தாலிக்கொடி உறவு நீ. அன்பு மனைவி நீ என் அடையாளமாக வந்தது அருமை. என்னை அடக்கி வாசிக்கிறவள் என்றாலும் எனக்காக சுவாசிக்கிறவள் நீ. என் பழக்கம் வழக்கம் உனக்கு மனப்பாடம், என் தேவையும் தேடலும் உனக்கு தினப்பாடம். மனைவி நீ என் தோழி துணைவி என் இணைவி. நீ அடிமை சாசனம் அல்ல, உரிமை சாசனம். என் இல்லற நாடகத்தில் நீ துணை பாத்திரம் இல்லை, இணைப்பாத்திரம். மனைவி வரத்தால் அமைபவள் என்றால் எனக்கு வரமாகவே வாய்த்தவள் நீ. மனைவி நீ இருக்கும் வரை என் இடம் வெற்றிடம். எல்லா தந்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மனைவி நீ இருக்கும் வரை என் இடம் வெற்றிடம். நீ போனா வெற்றியிடம், நீ போனால் அது வெற்றிடம். ராஜ்ய நேரமாக இருக்கிற என்னுடைய பொழுது நீ போனால் பூஜ்ய நேரமாகிவிடும். அன்றைய தினம் நீ இல்லாமல் பிள்ளைகளிடம் நான் தோற்பேனா? பெற்ற பெண்ணிடம் போய் நிற்பேனா? அதனால் எனக்கு பின்னால் இருந்து வா, அங்கும் இடம் போட்டு வைக்கிறேன். எதற்கும் முணுமுணுக்காத துணைவி, அப்படி முணுமுணுத்தாலும் நீயே என் மனைவி. என் கண் அம்மா, அடியே கண்ணம்மா, வணங்கி மகிழ்கிறேன். தலைமை உரையாற்றும் திரு பத்மபூஷன் நல்லி குப்புசாமி ஐயா அவர்களுக்கு இலக்கிய வீதியின் செயல் தலைவர் மலர்மகன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ராஜகுமாரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் முருகேஷ் அவர்களுக்கு இலக்கிய வீதியின் செயல் தலைவர் சிறப்பு செய்கிறார்.
உலகநாயகி பழனி அம்மா அவர்களுக்கு நிரலுரை செய்யும் தம்பி கவிஞர் சஞ்சீவி மோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். திரு கண்ணம்மா மலர்மகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் கவிஞர் மலர்மகன் ஐயா எழுதிய 4 நூல்களை வெளியிடுகிறார். படிகளை பெறுபவர் நூலாசிரியர் திரு மலர்மகன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சென்னை கம்பன் கழக செயலாளர் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அம்மா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நிர்வாகவியல், இலக்கியம் போன்ற பல துறைகளில் 59 நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் முதல் நூல் 1983 எழுதிய வெற்றியின் வரலாறு மற்றும் சில முக்கியமான நூல்கள் வெற்றிக்கு 3 படிகள், வியாதகீதை, விதுர நீதியில் நிர்வாகம், நீதி நூல்களில் நிர்வாகம், வியாசர் அறம், பாரத ஜனசபை, காங்கிரஸ் மகாசபையின் வரலாற்று ஆய்வு நூல் பெற்ற விருதுகள் 2000ஆம் ஆண்டு கலைமாமணி விருது, 2006இல் முதலாளி தொழிலாளி உறவு விருது, 2003இல் பத்மஸ்ரீ விருது, 2025இல் பத்மபூஷன் விருது. ஐயா அவர்கள் நிறுவியுள்ள விருது நல்லி திசையெட்டும் மொழியாக்க இலக்கிய விருதுகள். ஐயா அவர்களை விழா தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். அரங்கேற்றம் கவிதை நாடகம் மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்த நூலை அறிமுகம் செய்ய இருக்கும் முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வாழும் கீவாஜா, வெள்ளிக்குரலோன், வார்த்தை சித்தர், தீபம் நாபாவின் சீடர், இலக்கிய வீதி இனியவன் ஐயாவின் நெருங்கிய நண்பர், இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்களை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர், தீபம் இதழில் துணையாசிரியராக பணியாற்றியவர், தினமணியில் 1/4 நூற்றாண்டு துணையாசிரியராக இருந்தவர், அம்பலம், சென்னை ஆன்லைன் ஆகிய இணைய இதழ்களின் ஆசிரியர். தற்போது 2005 முதல் அமுதசுரபி மாத இதழின் ஆசிரியராக இருக்கிறார். பல விருதுகள் பெற்றிருக்கிறார். அகில இந்திய வானொலி நடத்திய தேசிய ஒருமைப்பாட்டு கவிதை போட்டி முதல் பரிசு, இலக்கிய சிந்தனை ஆண்டு பரிசு, அனந்தாச்சாரி அறக்கட்டளை முதல் பரிசு, ஆனந்த விகடன் வழங்கிய சிறுகதைக்கான முத்திரை பரிசுகள், அகில இந்திய ஆசீர்வாத் விருது, உலகத் தமிழ் பண்பாட்டு மையத்தின் இதழியல் வல்லுநர் விருது, கம்பன் கழகம், ஆழ்வார்கள் ஆய்வு மையம், பாரதியார் சங்கம் போன்ற அமைப்புகள் விருதுகள் அனைத்தும் பெற்றவர். ஐயா அவர்கள் பெற்ற பட்டங்கள் இதழ் இலக்கிய ஏந்தல், தமிழ் ஞானவாரிதி, தமிழ்ச்செல்வம், தெய்வத் தமிழ் மாமணி, தமிழ் நிதி போன்றவை. ஐயா அவர்களை மதிப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக உத்தமர் ஓமந்தூரார் புதுக்கவிதை காப்பியம் இலக்கிய வீதி வெளியீடாக வந்த இந்த நூலை மதிப்புரை செய்ய ஆவணப்பட இயக்குனர் திரு எஸ் ராஜகுமாரன், எழுத்தாளர், கவிஞர், இயக்குனர், பன்முக ஆற்றல் கொண்ட படைப்பாளி, திரைத்துறையில் கதை வசனகர்த்தா, ஆரூர் தாஸ், இயக்குநர்கள் ஏசி திரிலோக் சந்தர், வசந்த், யார் கண்ணன் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பயிற்சி பெற்றவர். சன் டிவி மற்றும் ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் குறும்பட ஆவணப்பட இயக்குநராகவும் புகழ்பெற்றவர்.
இவர்தம் படைப்புகள் பல பாராட்டுகளும் பரிசுகளும் விருதுகளும் பெற்றுள்ளன. மழை வாசனை, மேக வீடு, வண்ணத்து பூச்சிக்கு எந்த நிறம் பிடிக்கும், நதியோடிய காலம், 27 இந்திய சித்தர்கள், ஞான பூங்கோதை, மழை வரும்போது உன் ஞாபகம், ஓமந்தூரார் முதல்வர்களின் முதல்வர், ஓமந்தூரார் தலைவர்களின் தலைவர், மலைவாழ் சித்தர்கள், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி ஆகிய நூல்கள் இவர் எழுதியவற்றில் மிக முக்கியமானவை. ஐயா இயக்கியுள்ள ஆவணப்படங்கள் சுடலை மாடன் தெரு எழுத்தாளர் திகாசி பற்றியது, லாவணி நாட்டுப்புறக்கலை பற்றியது, ஓமந்தூரார் முதல்வர்களின் முதல்வர் ஓபி ராமசாமி ரெட்டியார் பற்றியது, முத்தமிழ் அரசி பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களை பற்றியது, தனியாக யாருமில்லை வீதியோர மனிதர்களை பற்றியது, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளை கலைஞரின் சிறுகதைகள் என்ற பெயரில் கதைவசனம் எழுதி இயக்கியுள்ளார். அவை தற்போது தமிழ்கூடம் என்ற அவரது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் எழுதி இயக்கி நடித்த ஓமந்தூரார் குறித்த தி பிரீமியர் ஓபி ராமசாமி ரெட்டியார் என்ற வாழ்க்கை வரலாற்று குறும்படம் வெளியாகி பரவலான பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. இவர் எழுதிய புதுச்சேரி விடுதலை போராட்ட தியாகியும் 2வது முதலமைச்சருமான வெங்கட சுப்பா ரெட்டியார் பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல் புதுவையின் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், பொது நூலகங்கள் ஆகியவற்றில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களின் பாராளுமன்ற நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் வாசிப்புக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்களை மதிப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக உனக்கென்றோர் நாற்காலி தன்னம்பிக்கை கவிதைகள் விழிகள் பதிப்பகம் வெளியீடாக வந்துள்ள இந்த நூலை மதிப்புரைக்க முனைவர் உலகநாயகி பழனி, ஓய்வு பெற்ற தமிழ்துறை தலைவர், ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி, 2018ஆம் ஆண்டின் அம்மா இலக்கிய விருது பெற்றவர், பணிகள் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் செயலாளர், தமிழ் இணைய கல்வி கழகத்தின் நூலகக்குழு உறுப்பினர், உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் பொதுச் செயலாளர், 6 நூல்கள் இயற்றியுள்ளார். வாருங்கள் பேச்சாளராகலாம், பாரதி 100, எட்டயபுரத்து எரிமலை, குலோத்துங்கன் கவிதை பரிமாணங்கள், கலைஞரின் படைப்புலகில் பெண்ணியம், வாழ்வியல் வள்ளுவம். அமைப்புகள்: பாரதியார் சங்க தலைவராக இருக்கிறார், உறவுச் சுரங்கத்தின் நிறுவனர், சென்னை கம்பன் கழக பொறுப்பாளர். அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றுதான் அறிமுகம் செய்ய வருகிறார்கள். ஆனால் இந்த நூல் வெளிவந்த உடனே 100 பிரதிகளை வாங்கி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கி பெருமை சேர்த்தவர். அவரை அன்புடன் அழைக்கிறேன். வளையும் நேர்கோடு ஐக்கூ நூல் இலக்கிய வீதி வெளியீடு. மதிப்புரைக்க கவிஞர் மு முருகேஷ். அறிமுகம் தேவையில்லை அவருக்கு, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். குழந்தை இலக்கிய படைப்பாளி, கவிஞர், எழுத்தாளர், சிற்றிதழ் ஆசிரியர், ஹைக்கூ கவிஞர், கல்வி ஆலோசகர், பதிப்பாசிரியர் என பன்முகங்களுடன் சமூகம், கல்வி மற்றும் இலக்கிய பணிகளில் ஆக்கப்பூர்வமாக இயங்கி வருபவர். முருகேஷின் படைப்புகளில் 6 கல்லூரி மாணவர்கள் இளமுனைவர் பட்ட ஆய்வும் 3 மாணவர்கள் முனைவர் பட்ட ஆய்வும் செய்துள்ளனர். முருகேஷ் எழுதிய நூல்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும், விருதுநகர் வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரி பாடத்திட்டத்திலும், சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசின் சமச்சீர் பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்று முதல் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு பாடநூல்கள் உருவாக்கத்திலும் பங்களிப்பு செய்துள்ளார். 2012 இலங்கையில் நடைபெற்ற உலக சிற்றிதழ்கள் சங்க மாநாட்டில் சிறப்பு விருந்தினர், 2013 சிங்கப்பூர் உலக படைப்பாளர்கள் கருத்தரங்கில் சிறப்பு பிரதிநிதி, குழந்தை இலக்கிய பிரிவில் வழங்கப்படும் சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் 2021ஆம் ஆண்டிற்கான விருது பெற்றுள்ளார். அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை சிறுகதை தொகுப்பிற்காக. இவர் இயற்றியுள்ள நூல்கள் தோராயமாக 63. எண்ணிலடங்காத விருதுகள், பரிசுகள், பாராட்டுகள். குறிப்பாக இவர் எழுதிய 10 கவிதைகள், ஐக்கூ கவிதைகள் ஜப்பானிய மொழியில், தமிழிலிருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து ஜாப்பனீஸ்
டிரான்ஸ்லேட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது. இவருடைய சீரியஸ் எண் வந்து 73வது கவிஞராக இவர் இடம்பெற்றிருக்கிறார். இவருடைய துணைவியார் தெரியும், கவிஞர் வெண்ணிலா. ஐயாவுக்கு 3 மகள்கள். அதில் பெரிய மகள் IPS, 2வது மகள் IAS, IFS, 3வது மகள் IAS தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணனை 2 வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். பரிந்து சொன்ன அந்த நூல்களை எல்லாம் கையில் எடுப்பதற்கு ஏற்ற வகையிலே மிக அழகாக அச்சிட்டு எங்களுக்கு வழங்கிய தோழமை பதிப்பகத்தார்களை அன்புடன் இங்கே வரவேற்று ஆடை அணிவித்து சிறப்பிக்கிறோம். மணிவாசகர் பதிப்பகம் ஐயா ராம குருமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைத்து சிறப்பு செய்கிறோம். நூலேணி பதிப்பகம் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். விழிகள் பதிப்பகம் நடராஜன் அவர்கள். ஏற்புரை வழங்க விழாநாயகர் ஓவிய கவிஞர் எமது கவி பேராசான் மலர்மகன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். இவர்தம் கவிதைகள் குறித்து ஐயாவின் சகோதரர் சொன்ன வார்த்தைகளை சொன்னால் நன்றாக இருக்கும். இவர்தம் கவிதைகள் ஆரிய பதங்களின் வார்த்தை கோப்பு அல்ல, சூரிய பதங்களின் அச்சுக்கோப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கோளையில் பூத்த குறிஞ்சி மலர், மானுடம் வாழ பாடுபவர், மனித முகங்களை வாசிப்பவர், மனிதருள் மனிதரை நேசிப்பவர், பிறந்த மண்ணின் பெருமை சாற்றுபவர், எல்லாரும் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போவாரு. இவரு பேர் கிரிவலம், இவரே இங்கேயே நம்ம வாழ்த்துக்கள், வணக்கம். ஏற்புரை வழங்க வருமாறு ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்வுடனை மிக சீரும் சிறப்புமாக நிகழ்த்தி கொடுத்த உங்கள் அனைவரையும் நான் பெரிதும் மதித்து வணங்கி வாழ்த்துகிறேன். நம்முடைய அம்பத்தூர் கம்பன் கழக ஐயா உரையாசிரியர் பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நவீன வேளாண்மை ஹரிதாசன் வந்திருக்கின்றார்கள். இப்படியாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய நண்பர் தங்கசாரா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய சிரேணிய காவியத்தை படித்து விட்டேன். நான் தனியாக எழுதுகிறேன். ஐயா பிரபா, இப்படி எவ்வளத்தனை பேரை நான் பேராசிரியர், நம்முடைய அமுதத்தமிழ் ஆய்வரங்கத்தினுடைய நிறுவனர், அங்கே எங்கள் புதுகை தென்றல் எனக்கு இத்தனை நூல்களையும் வெளியிடுவதற்கு தொடராக எனக்கு வாய்ப்பளித்த புதுகை தென்றல் ஆசிரியர் தர்மராசன் அவர்களையும் அவருடைய இணையரையும் வாழ்த்துகிறேன். எங்கள் சென்னை கம்பன் கழகமே என்றால் எங்கள் அக்கா தான். அவரை அடிபணிந்து வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று இங்கே உரை நிகழ்த்திய அத்துணை பேரும் மிக அற்புதமாக உரையை நிகழ்த்தி உங்கள் மனதிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நூலை நாமும் வாங்கி படிக்கலாம் என்பதான ஒரு உத்வேகத்தை இவர்கள் உணர்த்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. இப்படி இந்த நிறைவு நேரம் ரொம்ப விரைவு நேரமாக இருப்பதனாலே எவர்வின் பள்ளி தாளாளர் வாங்க, புருஷோத்தமன் வாங்க வாங்க. இவர் ப்ளீஸ் நீங்கள் மேடைக்கு வரணும். ஏன்னா ஏராளமான கல்வி நிலையங்களை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளிலேயும் இந்திய அளவிலேயும் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிற இவர் வேடந்தாங்கலில் என்னுடைய மாணவர் என்பது இங்கே வா, இங்கே வா. இப்படிப்பட்ட அற்புதமான சிரேஷ்டமான மாணவர்களும் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய தொழிலுக்கான மதிப்பு என்பதை சொல்லி இவரை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வந்து நீங்கள் மிகவும் நிறைவு செய்திருக்கிறீர்கள், எங்களை பெருமை செய்திருக்கிறீர்கள். அத்துணை பேருக்கும் நன்றியினை பாராட்டி உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் வணங்கி இப்படியான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து அனுசரித்தால் இலக்கிய கூட்டங்கள் எல்லாம் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அமையும் என்பதை சொல்லி நான் இந்த அளவோடு என்னுடைய ஏற்புரையையும்
நன்றி உரையையும் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.